Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிஏ வந்து நீட் 2025 அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது மார்ச் 9லேருந்து மார்ச் 11, 2025 வரைக்கும் இந்த நீட் 2025 அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். அதாவது 3 days மட்டும்தான் இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூல் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனில் மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய கரெக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் டு மேக் சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இந்த நீட் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ அப்படின்னா மார்ச் 11:50 PM வரைக்கும். இப்போது என்டிஏ ரிலீஸ் பண்ண இந்த பப்ளிக் நோட்டீஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். என்டிஏவுடைய அஃபிஷியல் வெப்சைட் nta.ac.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டிஏவோட லேட்டஸ்ட் அப்டேட்டில் கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025 ரிகார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நோட்டீஸ்க்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான நோட்டீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோவுக்கு ரிலேட்டடாக பப்ளிக் நோட்டீஸை என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2025. அதாவது என்டிஏ வந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமு May 4, 2025 சண்டே அன்னைக்கு 2 PMலேருந்து 5 PM அதாவது 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பென் அண்ட் பேப்பர் மோடில், அதாவது ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணபடி இந்த கரெக்ஷன் விண்டோக்கான ஷெட்யூலையும் என்டிஏ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 9th March to 11th March 2025 3 daysக்கு இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 3 days ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனில் பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து 11th March 2025 அப் டு 11:50 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த டெட்லைனுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்காது அண்டர் எனி சர்க்கம்டன்சஸ். அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் விண்டோன்றது ஒன் டைம் ஃபெசிலிட்டி. கேண்டிடேட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக அவங்களுடைய அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணணும். அவங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் அவங்களுடைய அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுங்கள், இல்லாட்டி எடிட் பண்ண தேவையில்லை. இந்த கரெக்ஷன் விண்டோன்றது ஒன் டைம் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் என்டிஏ வந்து ஒன் மோர் சான்சஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூலை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணும்போது உங்களை அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொன்னாக்கா நீங்கள் அந்த அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணணும். அப்போ தான் ஃபைனல் கரெக்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது ஜெண்டர், கேட்டகரி அல்லது பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணும்போது தேவைப்பட்ட கேண்டிடேட்ஸை வந்து அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்ஷனை பண்ண முடியும். எக்ஸஸாக பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த என்டிஏ வந்து அந்த பேமெண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அனெக்ஷர் 1 வந்து இந்த பப்ளிக் நோட்டீஸில் என்டிஏ அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா எந்தெந்த ஃபீல்ட்ஸ் அந்த எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்ஷன் ஃபீல்ட்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன். இதில் 3 பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தீஸ் 2 field. அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். அதாவது ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் இந்த 2 ஃபீல்டில் ஒரு ஃபீல்டை மட்டும்தான் அவங்க வந்து எடிட் பண்ண முடியும். அப்புறம் பாயிண்ட் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஆர் ஆட் ஆல் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ்லையும் சேஞ்ச் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த 6 அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 இந்த இதில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் கேண்டிடேட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். செகண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, இதில் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து கேட்டகரி, அவங்களுடைய கேட்டகரி செலெக்ஷன்லேயும் அவங்க வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம்.
4th வந்து சப் கேட்டகரி ஆர் பிடபிள்யூடி இதுலேயும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 5th வந்து சிக்னேச்சர். இந்த வருஷம் ஃபோட்டோவில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை, ஆனால் சிக்னேச்சர் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 6th வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது செகண்ட் பாயிண்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, கேட்டகிரி, சப் கேட்டகிரி, சிக்னேச்சர், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி. தேர்ட் பாயிண்டில் என்டிஏ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோவ் டு சேஞ்ச் தி ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தர் பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் இதை வச்சு அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களுடைய மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸோட ஃபீஸில் சேஞ்சஸ் இருந்துச்சு, அதாவது அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா அந்த கேசஸ்க்கு அந்த அடிஷ்னல் ஃபீஸை கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கரெக்ஷன் வந்து எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, இந்த அடிஷ்னல் ஃபீஸை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த கரெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் விண்டோன்றது ஒன்லி ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். ஒன்ஸ் கரெக்ஷன் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃப்ரோசன் ஆயிரும். அதாவது மறுபடியும் எடிட் பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீட் பற்றின எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம். 2024 அப்ளிகேஷனில் கரெக்ஷன் ஃபார்ம் மூலமா நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணும்போது உங்களை அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொன்னாக்கா நீங்கள் பே பண்ணணும். அதாவது இன்கேஸ் ஜெண்டர், கேட்டகிரி, பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பே பண்ணணும். அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் கரெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். எக்ஸஸ் பேமெண்ட்லாம் என்டிஏ வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் என்டிஏ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற பேமெண்ட் கேட்வே மூலமாக ஃபீஸ் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மோடைய கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற டெமோ வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.